உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை விளக்கி பேச தம்பி என்னை அழைத்திருக்கார். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை. இவற்றை ஏற்று நாம் செயல்பட்டால் உறுதியாக 2026 நாம் தமிழகத்தை கைப்பற்ற போவது உறுதி. இந்த உலகிலேயே சரிபாதியினர் பெண்கள், எமது சமூகத்தில் சரிபாதியினர் பெண்கள். இந்த சரிபாதி தொகையினரான பெண்கள் போராட்டத்தில் பங்கு பெறாது நமது தேசத்தின் விடுதலை சாத்தியப்படாது. இந்த சரிபாதி தொகையினரான பெண்கள் விடுதலை இன்றி நமது தேசத்தின் விடுதலை முழுமை பெறாது என்கின்றார் நமது அருமை தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவர்களின் வழிவந்த அண்ணன் திரு சீமான் அவர்களும் அதையே கொள்கையாக்கி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் இப்போ இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தேர்தல் அரசியல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான வாய்ப்பினை வழங்கிய அண்ணன் சீமான் அவர்கள் இப்பொழுது கட்டமைப்பிலும் சரி எல்லா விடயங்கள்லையும் கட்சியினுடைய எல்லா பாசறைகள்லையும் ஆணுக்கு நிகராக பெண்களுக்கும் வாய்ப்பினை அளித்து நம்மை இந்த அரசியல் களத்தில் வளர்த்து கொண்டு இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கட்சிக்கு வரக்கூடிய ஆண்கள் எல்லோரும் நம்ம வீட்டு அண்ணன்கள் தம்பிகள் போல அவர்கள் கூட நம்ம எப்படி இணைந்து செயல்படுவோமோ அதே போல அவர்களை மதிப்புடன் நடத்தி ஒரு பொறுப்பாளர் சொல்ற விடயங்களை ஏற்று நம்ம செயல்பட வேண்டியது மிக அவசியம். அதே போல ஆண்களும் பெண்கள், இந்த கட்சிக்கு வரக்கூடிய பெண்கள் எல்லோரும் நம்ம வீட்டு பெண்கள் என்ற எண்ணத்துல அவர்களோட ஒன்றிணைந்து கட்சியினுடைய வேலைகளை மிக விரைவாக முடிப்பதற்கான வேலைகளை நீங்க செய்ய வேணும். இப்போ அதோடு கூட பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக இல்லாதது போல இப்ப கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் நம்ம உறுதுணையாக இருக்க வேண்டும். பூத் ஏஜென்ட்ஸ் போடுறதுல இருந்து இந்த வாக்ககத்துக்கு பொறுப்பாளர்கள் போடுறதுல இருந்து எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்கிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தலைமையிலிருந்து வரக்கூடிய கட்டளைகளாக ஏற்று நம்ம ஒரு வில்லில் இருந்து புறப்படக்கூடிய அம்பு போல நம்மளுடைய வேலைகள் இருக்கணும். ஒரு வில்லாளன் இருக்காரு. வில்லாளன்னா வில்லை கையாளக்கூடியவர். அவர் ஒரு மிருகம் ஓடுது, அது திராவிட மிருகம்னு வச்சுக்கோங்க. அதை வேட்டையாடுவதற்காக ஒரு அம்பினை எடுத்து எய்த போற நேரத்துல அந்த அம்பு திரும்பி இந்த வில்லாளனை பார்த்து கேள்வி கேட்டு கொண்டிருந்தால் இலக்கை அடைய முடியுமா? முடியாது இல்லையா? அதுபோல தலைமை நமக்கு எந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தாலும் அதற்கு முழு மூச்சாக நம்ம செயல்பட வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்க வேண்டும். கூடுதலாக ஒரு சின்ன கதை என்னன்னா, ஒரு வயதான முதியவர் இருக்காரு, ஒரு இளைஞர் இருக்காரு. ரெண்டு பேருமே பக்கத்து வீடு. அவங்க வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி இங்க செடிகள் வச்சிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி செடிகள் கொண்டுட்டு விற்பனைக்காக வராங்க. அவங்கள்ட்ட ரெண்டு பேரும் ஒரே வகையான செடியை ஒரே நாள்ல வாங்குறாங்க. வாங்கி ரெண்டு பேரும் அவரவர் வீட்டுக்கு முன்பாக அதை வைத்து தினம் பராமரிப்பு செய்யறாங்க. அந்த வயதானவர் நல்ல முதிர்ச்சியானவர், அனுபவ அறிவு உள்ளவர். அவர் என்ன செய்யறாரு, அந்த செடி வச்சதுல இருந்து அதை பெருசா கண்டுகொள்ளவே இல்லை. எப்பயாவது ஒரு தடவை தண்ணி ஊத்துவாரு, எப்பயாவது ஒரு தடவை உரம் போடுவாரு. இப்படி அவர் அதை பராமரிப்பு செய்தார். ஆனா இந்த இளைஞன் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆர்வ மிகுதியால தினைக்கும் அதுக்கு தண்ணி ஊத்துறாரு. வீட்டுக்கு வெளியில போகும்போது வரும்போது எல்லா சமயத்திலயும் அதுக்கு உரம் போடுறாரு, தண்ணி ஊத்துறாரு. ரொம்ப பார்த்து வளர்த்துறாரு. அந்த மாதிரி ரெண்டு பேரும் வளர்த்து வராங்க. ஒரு நாள் இரவு ரொம்ப பெரிய புயல் மழை அடிக்குது. இருவரும் அடுத்த நாள் காலையில அவங்களுடைய செடியை பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அந்த இளைஞன் வளர்த்த செடி இருக்கு இல்லையா, அது வேரோட சாஞ்சு இருக்கு. உடனே இந்த இளைஞனுக்கு ஒரே கோபம். போய்
அந்த முதியவர் வளர்த்துன அந்த செடியும் பார்க்குறாரு. அது ஒன்றுமே ஆகலை, அப்படியே இருக்கு. உடனே இந்த பையனுக்கு கோபம். என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த தாத்தா தான் வந்து நம்ம செடி வேகமாக வளருது இல்லையா, அதனால அவர் பொறாமப்பட்டு இவர் தான் பிடுங்கி போட்டு போயிட்டாருன்னு அந்த தாத்தா கிட்ட சண்டைக்கு போகிறான் இந்த பையன். அப்போ அந்த ஐயா இந்த தம்பியை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்கிறாரு, தம்பி அப்படி இல்லை, நான் வந்து உன்னோட செடியெல்லாம் பிடுங்கி போடலை. உன்னோட செடி வந்து விழுந்து போனதுக்கு காரணம் என்ன, வீழ்ந்து போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 2 பேரும் ஒரே நாளில் தான் வாங்கி வச்சோம், வளர்த்தனோம். ஆனால் நான் அந்த செடிக்கு தேவையோ இல்லையோ அதற்கு வந்து நான் தினைக்கும்லாம் நான் தண்ணி ஊற்றலை, உரம் போடலை. அதனால் அதனுடைய வேர்கள் என்ன செய்து ஆழம் வரை பாய்ந்து தனக்கு தேவையான உணவு தண்ணீர் தேவைகளை அதுவே நிறைவேற்றி கொண்டது. ஆனால் நீ அந்த செடியை வளரவே விடலை. அதுக்கு தேவையோ இல்லையோ நீ தினைக்கும் அதுக்கு தண்ணி ஊத்துன, உரம் போட்ட, அதனுடைய வேர்கள் ஆழம் வரை பாயவில்லை. அதனால ஒரு சின்ன புயல் காற்றுக்கே அது சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா சூழலிலும் நம்மை, மிக கடுமையான சூழ்நிலைகளிலும் நம்மை வார்த்து வளர்த்தெடுத்து கொண்டிருக்கின்றார். எந்த கடுமையான சூழலையும் அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நமக்கு கொடுத்து நம்மை வளர்த்து கொண்டிருக்கின்றார். ஆனா இன்றைக்கு புதிதாக வந்த எந்த கட்சியும் அப்படி கிடையாது. சினிமா, ரசிக்கும் மனப்பான்மை, பணம், ஆடல் பாடல் நிகழ்ச்சி, இப்படியான சில விஷயங்களை வச்சு அந்த கூட்டத்தை வளர்த்து வராங்க. அப்ப நம்ம முன்னாடி அவர்களெல்லாம் நிற்கவே முடியாது. அந்த முதியவர் வளர்த்த செடிதான் நம்மெல்லாம் உறுதியாகவும் ஆழமாகவும் வளரக்கூடிய தமிழ் தேசியத்தை அண்ணன் சீமான் அவர்கள் வளர்த்து வராங்க. அதனால இந்த கட்சியில் இருப்பதற்கு நம்ம பெருமைப்படணும். நம்மளுடைய இலக்கு இந்த 2026 தேர்தல் களம். இந்த தேர்தல் களத்துல எப்படி வேலை செய்யணும் அப்படின்ற எல்லா திட்டமும் அண்ணன் நமக்கு வகுத்து கொடுக்க இருக்காரு. அதை மட்டுமே நம்ம செயல்முறைப்படுத்தினால் போதுமானது. நம்ம எளிதாக வெற்றியை அடைந்து விடலாம். தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கணும், அவ்வளவுதான். தலைமை என்றது அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக ஒவ்வொருத்தரையா வந்து நம்மளை பார்த்து சொல்ல மாட்டாரு. தலைமை அடுத்த நிலையில் இருக்க பொறுப்பாளர்கிட்ட சொல்லுவாங்க, அவர்கள் அடுத்த நிலையில் இருக்க பொறுப்பாளர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படிதான் ஒவ்வொரு படிநிலையா வந்து இறுதியாக நமக்கு அந்த செய்தி வந்து சேரும். அப்ப நம்ம என்ன கேட்கக்கூடாது, அண்ணன் சீமான் சொன்னாரா, நீங்க ஏன் வந்து சொல்றீங்க அப்படின்னு நம்ம கூட இருக்க பொறுப்பாளர்கிட்ட கேட்கக்கூடாது. நமக்கு முன்னாடி இருக்கிற பொறுப்பாளர்கள்ட்ட தலைமை என்ன சொல்லுதோ அதைத்தானே அவர்கள் சொல்ல போறாங்க. அப்ப அண்ணன் சொல்ற வார்த்தைகளை ஒரு வில்லிலிருந்து பாய்கின்ற அம்பாக நம்ம எல்லோரும் செயல்பட்டு அதை விரைந்து முடிக்கணும். அதுதான் இங்க முக்கியம். இப்படியாக நீங்க வந்து செயல்பட்டால் 2026 நம் வசம். சரி, இப்ப பொறுப்பாளர் அறிமுக கூட்டம் முடிஞ்சது. அடுத்தது கட்சியில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை அவரவர் தொகுதியில் அவரவர் மாவட்டத்தில் எடுப்பீங்க. மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் 10 மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்ககங்களுடைய இடங்களை எல்லாம் நம்ம இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம போய் பார்த்து அங்க இருக்க மக்களுடைய பிரச்சனை என்ன எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் தேர்தல் நேரத்துல நமக்கு வேலையை செய்வதற்கு ரொம்ப எளிதா இருக்கும். அதனால இப்போல இருந்து உங்களோட வேலையை தொடங்குங்க. தேர்தல் வரும்போது வேலை செஞ்சா போதும் அப்படின்னு இந்த திமுக, அதிமுக, தேசிய திராவிட கட்சிகள் செய்யறது போல அந்த தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா வீதிகள்லையும் இந்த இளவு வீட்டில் ஒரு டென்ட் அடிச்சு உட்காருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உட்காந்து காசு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய கட்சிகள் செய்யக்கூடாது. மக்களின் பிரச்சனைகளை மக்களுடைய இடத்திலிருந்து பார்த்து அவர்களோடு பயணித்து நம்ம வந்து அதை என்னன்னு தெரிஞ்சு அதற்கான தீர்வை நம்ம கொடுக்கணும். அப்ப மற்ற கட்சிகளுக்கும் நமக்கும் இதுதான் வித்தியாசம். அதனால தலைமை சொல்லக்கூடிய விடயங்களை ஏற்று நடப்பதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருடைய ஒரே எண்ணமாக இருக்கணும். கட்டளைக்கு அடிபணியாதவன் கட்டளையிடும் தகுதியை பெற மாட்டான். அதனால தலைமை சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நம்ம ஏற்று நடப்பது நம்மளுடைய முதல் கடமை என்பதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும்.
இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், நாம் தமிழர்.